நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, இப்போ ஃபைனல் இயர் போகக்கூடிய மாணவர்கள் கல்லூரிக்கு போகணுமா அப்படி இல்லைனா இண்டஸ்ட்ரிக்கு போகணுமா? ஏன்னா நம்ம டெக்னிக்கல் எஜுகேஷன் டிப்ளமாவில் பார்த்திங்கன்னா ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 1 இயர் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஒரு கான்செப்ட் படி மாணவர்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரிக்கு ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு அவங்க அங்கே கற்றுக்கின்னு அங்கேயே எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரி என்னன்றதை கவர்மெண்ட்டே சொல்லும். அதாவது அந்தந்த கல்லூரிகளுக்கு கூட இண்டஸ்ட்ரியை டைஅப் வச்சுட்டு அரசாங்கமே அந்த இண்டஸ்ட்ரியை முடிவு பண்ணி சொல்லும். நம்ம அந்த இண்டஸ்ட்ரிக்கு நியர்பை, அதாவது கல்லூரிக்கு நியர்பை இருக்கிற இண்டஸ்ட்ரி தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பதில் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு போகணும் அப்படின்ற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இது சம்மந்தமாக மாணவர்கள்கிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லி ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் அப்ளை ஆச்சுன்னா மாணவர்கள் ஃபைனல் இயரில் கல்லூரிக்கு போகிற நாள் குறைஞ்சிரும். அதாவது கல்லூரிக்கு போகாமல் டைரெக்டாக இண்டஸ்ட்ரிக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா 6 மாதம் அப்படின்னு அந்த 1 இயர் எப்படி நம்ம 5th செம் 6th செம் இருக்கோ அதுமாரி பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 40 கிரெடிட் அப்படின்றத ஒதுக்கியிருக்காங்க. அதாவது 5வது செமஸ்டருக்கு 20 கிரெடிட்டும் 6வது செமஸ்டருக்கு 20 கிரெடிட்டும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த கிரெடிட்டில் எப்படி அந்த 40 பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கிரெடிட்டை டீச்சிங் அப்படின்ற கணக்கில் பிரிச்சிருக்காங்க. டீச்சிங்கில் பார்த்திங்கன்னா 5th செமஸ்டருக்கு 4 கிரெடிட்டு, 6th செமஸ்டருக்கு 4 கிரெடிட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் டீச்சிங் இண்டஸ்ட்ரியிலே கிளாஸ் எடுப்பாங்க. 5வது செமஸ்டருக்கும் 6வது செமஸ்டருக்கும் அதுக்கு 4 கிரெடிட்டு. அப்புறம் லேர்னிங், இதுவும் ஒரு வாரம் கிளாஸ் எடுப்பாங்க. இதுவும் 5th செமஸ்டருக்கு 4, 6th செமஸ்டருக்கு 4. ஸோ டோட்டலாக 8 கிரெடிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா 5th செமஸ்டருக்கு 12 கிரெடிட்டு, 6th செமஸ்டருக்கு 12 கிரெடிட், டோட்டலாக 24 கிரெடிட். இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 40 கிரெடிட் வந்துடும். ஃபஸ்ட்டு டீச்சிங் எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5th செமஸ்டர்லேயோ இல்லை 6வது செமஸ்டர்லேயோ ஏதாச்சும் ஒரு வாரம் கம்பெனியில் உங்களுக்கு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பற்றி டீச் பண்ணுவாங்க. அவங்க டீச் பண்ணதை வச்சு அவங்க எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா அது எம்சிக்யூ டெஸ்ட்டோ இல்லைனா நார்மல் ரிட்டன் டெஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட்டை அவங்க 4 கிரெடிட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க. 5வது செமஸ்டரில் 4 கிரெடிட்டு, 6வது செமஸ்டரில் 4 கிரெடிட்டு. இது ஒரு வாரம் தான் கிளாஸ் எடுப்பாங்க. அதை வச்சு பேஸ் பண்ணி எக்ஸாம் வச்சு 4 கிரெடிட்டுன்னு பிரிச்சிருவாங்க. அப்படி சொல்கிறேன். டீச்சிங்கில் பார்த்திங்கன்னா 1 வீக் கிளாஸ் எடுத்துகிட்டு அது பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் டெஸ்ட்டோ இல்லை எம்சிக்யூ டெஸ்ட்டோ இல்லை ஆஃப்லைனில் டிக் பண்ணுற டெஸ்ட்டோ ஏதோ ஒன்று வைப்பாங்க. இதன் மூலமாக நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை 4 கிரெடிட்டாக சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ 5வது செமஸ்டருக்கு 4 கிரெடிட்டு, 6வது செமஸ்டருக்கு 4 கிரெடிட்டு. ஸோ டோட்டலாக 1 இயருக்கு டீச்சிங் மூலமாக 8 கிரெடிட்டு. இது டோட்டலாக 5th செமஸ்டரில் ஒரு வாரமும் 6th செமஸ்டரில் ஒரு வாரம் மட்டும் இந்த டீச்சிங் கிளாஸ் நடக்கும். அதுவும் அந்த கம்பெனிலேயே தான் இந்த டெஸ்ட்டு எல்லாத்தையுமே வைப்பாங்க. அந்த கம்பெனியில் உங்கள் கல்லூரியோட கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. அவங்க இந்த டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லேர்னிங் பார்க்கலாம். லேர்னிங்லேயும் 8 கிரெடிட் இருக்குது. எப்படி டீச்சிங் ஒரு வாரம் கிளாஸ் எடுத்துகிட்டு அதை வச்சு டெஸ்ட் வைப்பாங்கன்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் இந்த லேர்னிங்கும். இதுவும் ஒரு வாரம் தான் இந்த லேர்னிங் சம்மந்தமான டெஸ்ட் வைக்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா 5th செமஸ்டருக்கு ஒரு வாரம், 6th செமஸ்டருக்கு ஒரு வாரம். டீச்சிங் கிரெடிட் போலவே தான் இந்த லேர்னிங் கிரெடிட்டும். இது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் செமினாரோ இல்லைன்னா ப்ராஜெக்டோ இல்லைனா ரிப்போர்ட்டோ சப்மிட் பண்ணணும் 1 வீக்கில். அது எதை பேஸ் பண்ணி இருக்கலான்னா 5 இயர்ஸ் ஒர்க் பிளான் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் டூல் டெக்னிக்ஸு, லேண்ட் மேனுஃபேக்சரிங் டூல் டெக்னிக்ஸு, ப்ராசஸ் கண்ட்ரோலு, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மெஷரு, அப்புறம் லேர்னிங் வேரியஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் லைக் மெஷினிங், சர்ஃபேஸ் ஃபினிஷிங், ஆனடைசிங், அதர் ப்ராசஸஸ், அசம்பிளி, ஆட்டோமேஷன், குவாலிட்டி கண்ட்ரோல் எக்ஸட்ரா. அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளே எப்படி ஒரு சேஃப்டி மெயின்டைன் பண்ணுறது, இது போல் ஏதாச்சும் ஒரு டாபிக் நீங்கள் எடுத்து அது ரிப்போர்ட்டோ இல்லைன்னா ஒரு குட்டி ப்ராஜெக்ட் மாதிரியோ சப்மிட் பண்ணணும். இதுதான் லேர்னிங்கு. இதுவும் ஒரு வாரம் நடக்கும். இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 4 கிரெடிட்டு 5வது செமஸ்டருக்கும் 4 கிரெடிட் 6வது செமஸ்டருக்கும் பிரிச்சுட்டு டோட்டலாக 8 கிரெடிட் லேர்னிங்கில் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுவும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் இந்த ப்ராசஸ் நடக்கும்.
ஸோ நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டாவே உங்களுக்குன்னு ஸ்டூடெண்ட்டுக்குன்னு இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரினா நார்மலாக அங்கே என்னென்ன சூப்பர்வைசரு மேனேஜர் அவங்கெல்லாம் இருப்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு போகிறதுனால ஸ்டூடெண்ட்ஸு பார்த்துக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு பர்சனை வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே போல் உங்கள் கல்லூரியிலையும் அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டாஃப் அனுப்பிச்சோ இல்லை ஃபோன் பண்ணி கேட்டோ வந்து உங்கள் அட்டண்டன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த லேர்னிங் கிரெடிட் வந்து ஒரு வருஷத்துக்கு 8 பாயிண்ட்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து 12 கிரெடிட் இருக்குது ஒரு செமஸ்டருக்கு. ஸோ 1 இயருக்கு பார்த்திங்கன்னா 24 கிரெடிட். இந்த ப்ராக்டிஸ் கிரெடிட் பார்த்திங்கன்னா வந்து இதை தான் மெயினாக ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து நேரடியாக வேலையிலேயே ஈடுபடுவீங்க, ட்ரைனிங் பண்ணுவாங்க. அதாவது ட்ரைனிங்கில் நிறைய ரகம் இருக்குது. அதாவது நீங்கள் ட்ரைனிங் எடுக்கும் போதே அந்த ஒர்க் பீஸ், அதாவது வந்து ஒரு பொருளை உருவாக்குறீங்கன்னா அதை தான் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் சொல்லுவாங்க. நீங்கள் உருவாக்குற பொருளும் விற்பனைக்கு போகும். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ட்ரைனர் வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் உருவாக்குற பொருள் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அதையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு போவாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து அந்த மேனுஃபேக்சரிங் அந்த பொருள்களோட அமௌண்ட்டும் அதிகமாகும். அமௌண்ட் இல்லை, அதாவது கவுண்டிங், பொருள் தயாரிக்கிற கவுண்டிங் அதிகமாகும். அந்த கம்பெனிக்கும் லாபம் வரும். உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரியும் தருவாங்க. அந்த ட்ரைனிங்கில் வந்து ஒரு உதவித்தொகை மாதிரி ஒரு 2000, 3000, 10,000, 8,000 அது பேஸ்டு வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு உதவித்தொகையும் தருவாங்க. இதுதான் பெனிஃபிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைனலாக அந்த ப்ராக்டிஸுக்கு வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. அதில் வந்து 100 மார்க்ஸ் வைக்கிறாங்க. அது எப்படின்னு பாருங்கள், எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், லேர்னிங், டைரி அண்ட் அட்டண்டன்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா டைரியில் அட்டண்டன்ஸ் நோட் பண்ணிட்டு வரணும், அது 20 மார்க்கு. அப்புறம் கான்ஃபிடென்சிவ் ட்ரைனிங் ரிப்போர்ட் அண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 30 மார்க்கு. ப்ரெசன்டேஷன் பை ஸ்டூடெண்ட்ஸுக்கு 30 மார்க்கு, வைவாக்கு 20 மார்க், டோட்டலாக வந்து 100 மார்க்ஸு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங் வந்து நடக்க போகுது. ஸோ இதில் ஒரு என்ன நல்லதுன்னா வந்து மாணவர்களுக்கு வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து ஸ்டைஃபண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டைஃபண்ட்னா உதவித்தொகை கொடுப்பாங்க, படிக்கிறதுக்கு வந்து உதவித்தொகை, வந்து போகிறதுக்கான உதவித்தொகை வந்து அந்த நிறுவனம் வந்து கொடுக்கும், தொழில் நிறுவனம். ஸோ இப்போதைக்கு ஃபைனலாக நம்ம வந்து என்ன சொல்ல வரோன்னா, இந்த ஸ்கீமில் வந்து இது வந்து இப்போ ஃபைனல் இயர் போகிற நீங்கள் வந்து உங்களுக்கு இதுமாரி ட்ரைனிங் போகணுமா இல்லை கல்லூரிகளுக்கு போயிட்டு 5th செம் 6th செம்மு தியரி சப்ஜெக்ட் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதை டோட்லேருந்து சொல்லுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம விசாரித்த வரைக்கும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் வந்து இந்த ஸ்கீம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருந்தாவும் அடுத்த செமஸ்டர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் போகிறவங்க கம்பெனிக்கு தான் போவாங்க, அதாவது இண்டஸ்ட்ரிக்கு தான் போவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜ் என்ற SF பாலிடெக்னிக் காலேஜ் வந்து இப்போதைக்கு இந்த ஸ்கீம் அப்ளை ஆகலை. அடுத்த வருஷத்துலேருந்து அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து கிளியராக சொல்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் அஃபீஷியல் அப்டேட் வந்தால் நான் நம்ம சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது சம்மந்தமாக வேறு எதனா கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் என்னென்னா, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் வந்து இது போன்ற அந்த இண்டஸ்ட்ரியல் 1 இயர் ட்ரைனிங்க்கு வந்து போக சொல்லியிருப்பதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் ப்ரைவேட்டுக்கு வந்து தகவல் வந்து கிடைக்கல. ப்ரைவேட், அதாவது SF பாலிடெக்னிக் காலேஜ், தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு வந்து இன்னும் இந்த ட்ரைனிங் போக சொல்லலை. ஸோ அதனால் தனியார் கல்லூரிகளுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து இந்த ஸ்கீம் அப்ளை ஆகும். கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு இந்த வருஷமே இந்த ஸ்கீம் வந்து அப்ளை ஆகும். ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் அஃபீஷியல் அப்டேட் வந்தாலோ இல்லை முழுமையான தகவல் வந்தாலோ நான் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டு இந்த வீடியோ அனைத்து மாணவர்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். வானம் தூரம் இல்லை, தோற்றம் மறைவு காற்றுக்கில்லை.